ஒரு வழியா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரே விஷயம் மட்டும் தான் நடந்திருக்கு. நேத்திக்கு எபிசோட்லயும், இன்னைக்கு எபிசோட்லயும் சேர்த்து. அந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான 3வது ப்ரோமோவுல துஷார் அவர்கள போட்டு பொடன்னு பொளந்து வச்சிருக்காப்புல. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான். துஷாருடைய கேப்டன் பதவியே பறிக்கிற அளவுக்கு துஷார் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகார துஷ்பிரயோகம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். மற்ற கண்டஸ்டன்ட்டுங்கள கூட நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா, அவங்க நார்மலா வந்து இருந்துட்டுருக்காங்க. ஹவுஸ்மேட்டா வந்து ஆக்ட் பண்றாங்க. ஸோ, அதனால வந்து அவங்க தவறுகள் செஞ்சாலும் அத திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து குடுக்கலாம். ஒரு தலைவனே அவ்வளோ பெரிய தவற செய்றது மிகப்பெரிய தப்பு தானே. அவங்க அரோரா கூட ரகசியம் பேசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அரோரா மைக் போடலனாலும் பரவால்ல, நான் வந்து மைக் போடலனாலும் பரவால்ல, மைக்கே போட்டிருந்தாலும் அந்த மைக் மேல கைய வச்சு அழுத்தி யாருக்கும் சத்தமே வராத மாதிரி நாங்க பேசுவோம். அப்படின்னு சொல்லி பேசுறது. சைகையில பேசுறது. கையில வந்து எழுதி காட்டி பேசுறது அப்படின்னு சொல்லி, ரொம்ப மோசமான முறையில வந்து துஷார் அவர்கள் நடந்துக்கிட்டார். இதே போல 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அவர்கள் வந்து துஷார் மைக்க மாட்டுங்க, மைக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லி 2 தடவ சொல்லியும், தலைவன் வந்து மைக்க மாட்டவே இல்ல. அது வந்து ஒரு பெரிய தவறு. மைக்க மாட்டிட்டு போடா வெளிய அப்படின்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு மைக்க மாட்டுறான் அப்படின்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் வெளிய வரான். ஆனா மைக்க வந்து மாட்டவே இல்ல. எஃப்ஜே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டிமேட் பண்றா, "டேய் மைக்க மாட்றா" அப்படின்னு சொல்லி. வீட்டுக்குள்ள எத்தனையோ சண்டைகள் வந்து வரும். அது வாண்டடாவும் வரலாம், இல்ல அதுவாவும் கிரியேட் ஆகலாம். ஸோ, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதெல்லாம் கரெக்ட்டா நிப்பாட்டி, நிண்டு, பேசி, அத முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றவன் தான் தலைவன். அதுக்காக தான் தலைவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, பார்வதி போய் உட்காந்து சாரி கேட்கும் பொழுது கூட, அந்த இடத்த தலைவன காணாம போயிட்டாங்க. அரோரா காணாம போயிட்டாங்க. எப்படா கேப் கிடைக்கும், எப்படா வந்து எல்லாரும் வெளிய போவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்களா என்னன்னுலாம் தெரியாது. ஸோ, அந்த அளவுக்கு மோசமான முறையில தான் நடந்துக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள இன்னைக்கு வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாப்புல. என்ன சொல்றாரு அப்படின்னா, "உங்ககிட்ட நான் ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துருந்தா, ஆனா நீங்களே இவ்வளோ பெரிய மோசமான நிலைமையெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சத்தியமா நாங்க எதிர்பார்க்கல. எஃப்ஜே வந்து தூங்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு. நீங்க மைக்கே போட மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாம துஷார் வேற ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காரு. பொறுப்பு கொடுக்கக்கூடிய உங்ககிட்ட நீங்க தான் வந்து கரெக்ட்டா இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஆனா நீங்களே வந்து சரியா இல்லாம மத்தவங்கள எப்படி நீங்க சரி பண்ணிக்க முடியும்? சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு. ஒரு பொறுப்ப கையில குடுத்து, அத வந்து நல்லபடியா பயன்படுத்திக்கிறது, அது மூலியமா நல்ல விஷயங்கள செய்றது அப்படிங்கிறதே ஒரு போத தான். அது ஒரு நல்ல விஷயம். அத வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணல. அதனால தான் உங்களுடைய தலைவர் பதவி பறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நெறைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுக்குறாரு. ஸோ எனிஹவ் இந்த ஒரு விஷயத்துக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாரு. ரோஸ்ட் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் அரோரா பத்தியும் பேசியிருந்தாரு அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். அத நம்ம எபிசோட்ல தான் பார்க்கணும். எனிஹவ் இன்னும் நெறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அதையும் பேசியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த வீடியோவ முடிக்கிறேன். ஸோ நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.